பிரமா எல்லா வீடு எல்லா அத்தனை ஆலயங்களையும் பூட்டிட்டார். பூட்டி நஷ்டமாக போயிடும். நாய் ஊளையிடுது. ஊளையிட்டால் என்ன ஆகும்? ஒவ்வொருத்தன் வீடுகளும் ஊளையிட்ட மாதிரி போகும். ஊளையிட்டு நாசமாக போயிடும். புரிஞ்சு நடங்கடா. உங்கள் நாக்கு உயிர் பலி திங்கிறதுக்காட நாக்கு கொடுத்துருக்காரு. அண்டா முட்டா பேயடா. அனைத்தும் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஆடுதன் பாடுதன் உயிர் பலியை சாப்பிட ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து திங்கிறதுக்கு அந்த நாக்கை கொடுத்தாரு. நாக்கை மந்திரத்தால் அப்படியே நரகளை போட்டு இறுக்கி கட்டிட்டார். நரகல்னு என்ன தெரியுமா? அவர் வச்சுருப்பார் அந்த பவரை நாக்கை கட்டியாச்சுன்னா அப்படியே மானிட பிறவியை சாப்பிட விடுவார். அடி சாப்பிட்றா. அப்போ மானிட பிறவி ஒருத்தனை 2 கண்ணை பார்க்கல. கண்ணை கட்டினாரா அந்த கண்ணை கறி மானிட பிறவியை பார்க்க விடுவார். மானிட பிறவியை பார்த்தோடனே கறி எங்கன்னு அறுத்து சாப்பிட்றோமோ அறுத்து சாப்பிட்டு அப்போ சண்டையும் கூத்தலுமாக நடக்கும். புரியா? இப்போ அரசியல்வாதியை வீடு எல்லாமே மாளிகை எல்லாம் கட்டிட்டார். மில்லு தொழிற்சாலை எல்லாம் என்னென்ன கை நாட்டு கையெழுத்து போடுதானே அத்தனையும் கட்டிட்டார். சோழி முடிஞ்சு அரசியல்வாதி முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. டைம் போட்டார் கணக்கு. இது ஆட்டாமுட்டிக்காக நடக்கும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாக்கு அந்த அரசியல்வாதி கொடியை தூக்குற நாக்கு இன்னும் வராது. கொடியை தூக்குறோம்னு வராது. அவன் நாக்கை நரகளை போட்டு கட்டிட்டார். செத்தான் மடிஞ்சான் சோழி முடிஞ்சான். குடும்பம் அக்கக்கா பிரித்து அடிச்சிடுவார். பிரித்து மேய்ஞ்சிடுவார். பிரித்து செதற விட்டுருவார் அரசியல்வாதி குடும்பம். இவனை சோழி முடித்தாலே அடுத்து பூமி பூரா நல்லாயிருக்கும். இயற்கையாக வளையும், இயற்கையாக போகும், இயற்கையாக சந்தோஷமாக பூமி இருக்கும். அது மாதிரி நீதிமன்றமோ கரெக்டாக நடக்கலை அப்படின்னா நீதிமன்றமோ உளப்பட்டத்தில் உழப்பி கந்தல் கோலமாக உள்ளே சண்டை சத்திரமாக உள்ளே வந்துடும். அது வந்துடும், சொல்ல முடியாது. எந்த டைம் என்ன சொல்ல முடியாது. அப்படி உழைப்பி விட்டுருவார். கடவுள் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் கடவுளால் தான் முடியும். அவர் உட்காந்து தெராசை எடையை பிடிக்காருன்னா கையெடுத்து கும்பிடணும். ஐயா இருக்காரா, இவ்வளோ கணக்கு போடுதாரு. அப்போ இவன் மானிட பிறகு எவ்வளோ தப்பு செய்தான்? ஒரு கட்டடம் கட்டி பூரா விபச்சாரியை பண்ணுதான். பெண்களை விட்டு அந்த பேப்பரை விட்டுட்டான். பேப்பரை விட்டு விபச்சாரம் பண்ணுதான். அதுதான் ஓலியமான கணக்கு போட்டால் அதை கேள்வி கேட்கணும். என்னடா நீதிமன்றத்திலே என்னடா ஐயா இப்படி போடுதாரு? அப்போ கட்டடம் பூரா எல்லாம் இதுக்கு தானே கட்டுதானா? மொத்தத்திலே விபச்சாரியம் பண்ணுறதுக்கு கட்டடம் பில்டிங் பூரா போட்டிருக்கான். 2ஆம் நம்பர். அது 1. புரிஞ்சுக்கப்பா. விபச்சாரின்னா என்னன்னு தெரியுதா? பெண்கள் பிள்ளைகள் நிறையா இருக்குது. இப்போ நிறையா வாழா வெட்டியாக கிடக்கு. பாவம் எல்லாமே செஞ்ச கூத்து, அரசியல்வாதி செஞ்ச கூத்து வாழா வெட்டியாக கிடக்கு. பிள்ளைய பூரா நிறையா பாவம். அது என்ன செய்யும்? இவன் இந்த பேப்பரை விட்டுட்டான். பேப்பரை விட்டு மது போதை சீரட்டு கஞ்சா புயலை விட்டோன்னா என்னப்பா பார்ப்பான்? இயற்கை தன்மை கொடுத்தார், செயற்கை தன்மையில் போயிட்டான். அப்போ உயிர் பலி அடிக்கான். அதுதான் வாக்கு விடுது. அதான் மானிட பிறவி. அம்புட்டும் சீரழி தான் செங்கச்சமக்கான். அம்புட்டும் சீரழி தான் செங்கச்சமக்கான். என்ன காரணம்? வாக்கு விடுது. எது? ஆடு மாடு கோழி பறவைகள் நீ விளங்காமல் போட அவன் குடும்பம் நாசமாக போகமுடான்னு அது வாக்கு விடுது. உனக்கு எங்கடா அறிவு எங்கடா போச்சு? முட்டாப்பையில் சாணத்தை எடுத்து அந்த விவசாயத்துக்கு கொடுத்தாரு. அது விவசாயம் பூமி புழு சாப்பிடும். அதுகளுக்கு சாப்பாடுக்கு தான் அந்த சாணம். புரியுதா? பூமி மழை பெஞ்சோடனே அந்த சாணத்தை போட்டோன்னே அதுக்கு சாப்பாடு கொடுக்காரு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்காரு. பாய்ப்பை அழிக்க வந்த கண்டார ஓலிமவன் முட்டாப்பே குடும்பமாக உட்காந்து பூமி அழிக்க வந்த பாய்ப்பேகளை நாசமாக போயிருக்கடா. போட்டார்ரா கணக்கு. எல்லா கடைகளும் ஹோட்டல் கடையை பூட்டிட்டார். வீடுகளை பூட்டிட்டார். இவர் தான் பூட்டுதார். இப்போ கடைசி அத்தியாயத்தில் எல்லா கணக்கு முடிச்சு கடவுள் பூட்டுதார். உட்காந்த இடத்துல பூட்டிட்டா என்ன நடக்கும்? வர்றா அம்புட்டு ரோட்டு காட்டெலாம் பூட்டி போட்டு போ. முக்கால்